அதிமுக மட்டுமில்லை, எந்த அறிவுடையவனும் ஆதரிப்பான். இந்த வாக்காளர் பட்டியலுடைய புதுப்பிப்பு இல்லாவிட்டால் எப்படி புதிய ஆள் சேருவான், எப்படி பழைய ஆள் வெளியே போவான்? இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சாக. உனக்கு எது செய்தாலும் மோடி பித்தலாட்டம் செய்கிறார் என்ற கருத்தை மைனாரிட்டி மக்களுக்கு உண்டாக்குவதற்கு முயல்கிறார். வங்கதேசத்திலிருந்து வருகிறவன் இந்து இல்லை என்று லல்லுவுக்கு மற்றவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதுதான் அடிப்படை. இவன் பயப்படுவானா இல்லையா? வழக்கமாக நடக்கின்ற ஒன்றை வேண்டாம் என்று நீ சொன்னால், சட்டத்தை நிறுத்தி வைத்தால் புதியவன் எப்படி உள்ளே வருவான், செத்தவன் எப்படி வெளியே போவான்? சிறுபான்மையினுடைய வாக்குகளை நீக்கிவிட்டால் தன்னுடைய வாக்கு வங்கி போய்விடும். ஸ்டாலின் தோற்று விடுவார் என்று இந்த காரியத்தை எப்படி நீக்குவார்கள்? ஜனநாயகம் என்பது கூடுதலான எண்ணிக்கையுடையவன் குறைவான எண்ணிக்கையுடையவனை மிதிப்பதுதான் ஜனநாயகம். அது சிறந்தது என்று எவன் சொன்னான்? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. திமுக அரசு எஸ்ஐஆர் எதிர்க்கதாகவும் அதிமுக அரசு அதை ஆதரிக்கிறதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கு. அதிமுக மட்டுமில்லை, எந்த அறிவுடையவனும் ஆதரிப்பான். நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் என்பது சட்டம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிறந்து 18 வயதானவன் உள்ளே வருவான். ஏற்கனவே போய்விட்டவன் பேர் நீங்கும். போய்விட்டவர்களின் எண்ணிக்கையும் மிகுதி, உள்ளே வருகின்றவர்களின் எண்ணிக்கையும் மிகுதி. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதிய இளைஞர்கள் வாக்காளர் பட்டியலுக்குள் நுழைய வேண்டும். செத்து போனவன் அதோடு அவனும் சேர்ந்து அவனுடைய பேரும் ஜமாதிக்கு போக வேண்டும். இதுதான் நடைமுறை. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய ஒன்று இப்பொழுது கொஞ்சம் காலம் கடந்து நடக்கிறது. அது ஒரு பக்கம் அவர் கேட்டோம். நான் கேட்கிறேன், நீக்கலும் சேர்த்தலும் இல்லாவிட்டால், அந்த வாக்காளர் பட்டியலுடைய புதுப்பிப்பு இல்லாவிட்டால் எப்படி புதிய ஆள் சேருவான், எப்படி பழைய ஆள் வெளியே போவான்? கரெக்டு தான். சரி, செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்களாக சொல்லுகிறீர்கள், 40,000 பேரை இளங்கோவனை நீங்கள் இடைத்தேர்தலில் ஈரோட்டில் நிறுத்தி வைத்தபோது 40,000 வாக்காளர்கள் பிற பகுதிகளை சேர்ந்தவர்களெல்லாம் சேர்க்கப்பட்டார்கள். அரசு உன் கையில் இருக்கிறது. அந்த தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்கிறாரெல்லாம் வங்காளியாக வேலை செய்கிறான். எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் தான் இது பண்ண போறாங்க. சரி, 40,000 பேரை நீங்கள் சேர்த்தீர்கள் என்று ஜெயக்குமார் ஒரு முறை குற்றம் சாட்டினான். இப்பொழுது அந்த 40,000 பேர் வெளியேற வேண்டுமல்ல, இடைத்தேர்தலின் தேவைக்காக சேர்க்கப்பட்டீர்கள். தவறாக போய்விட்டது. அந்த தப்பையெல்லாம் செய்கிறவர்கள் நீங்கள் தான். 2வது, புதிய ஆட்கள் வர வேண்டுமா வேண்டாமா, பழைய பெயர்கள் நீங்க வேண்டுமா இல்லையா? இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், சிறுபான்மையினருடைய பெயர்களையெல்லாம் அடித்து விட்டு பீகாரில் செய்தது போல. பீகார் என்பது வேறு. பீகாருக்குள் உள்ளே வருகிறவன் வங்கதேசத்துக்காரன். ரொம்ப நம்முடைய பர்மிய எல்லை வழியாக இப்படி பல்வேறு அஸ்ஸாமுக்குள் ஏராளமான வங்கதேச ஆட்கள் ஊடுருவினார்கள். வங்காளத்துக்குள் ஊடுருவார்கள். அதற்கு பிறகு பீகாருக்குள்ளும் ஊடுருவினார்கள். வடநாட்டில் தான் அந்த சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாடு வாழ தகுதியற்றதாக இருக்கிறது. வங்கதேசம் இங்கே சரியான ஆட்சி முறை இல்லை, இராணுவத்தினுடைய பிடியில் இருக்கிறது, பேருக்குத்தான் தலைமைகள் இருக்கின்றன. இத்தகைய நிலையில் வாழ்வதற்கு வசதி இல்லாத மக்கள் வாழ்வதற்காக எப்படி பர்மாவில் உள்ள முஸ்லீம்களெல்லாம் வெளியேறினார்களோ அது மாதிரி அது சொல்லிவிட்டு வெளியேறிய காரணத்தினால் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இது சத்தம் இல்லாமல், இது எல்லாம் மண்ணோடு சேர்ந்தது தானே. கடல்லையே என்ன சொல்லிவிடு, கடல்லையே நீ வருவதற்கு ஒரு சிரமம் இல்லையே, விறுவிறுவென்று வந்து விடுகிறான். இப்படி ஏராளமான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு 50 லட்சம் பேர் கூடுதலாக இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் கருதியது. இதனால பாஜகவுக்கு 10% ஓட்டு அதிகரிக்கதாகவும் சொல்றாங்க. திமுக தரப்பிலும் சரி, அரசியல் விமர்சகரும் சரி. இது யார் சொல்லுகிறார்கள் என்று புரியாமல் பேசினா நான் என்ன சொல்றேன், தேர்தல் ஆணையம் ஆதார் கார்டு கேட்கிறது. ஒரு ஆதார் கார்டை வச்சு கூட நீ சேர்க்கலாம். ஏதோ உங்களுக்கு ஒரு முகவரி மெய்ப்புக்கு ஒன்று வேண்டும். சரி, அதுபோல் கொடுத்தவர்களெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது உச்சநீதிமன்றம் வரையில் போயிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையில் அது நடக்கிறது. புதிதாக வேறு இடங்களிலிருந்து வந்தவர்களெல்லாம் பெரும்பாலும் அவர்கள் முஸ்லீம்கள். புரிகிறதா? வங்கதேசத்திலிருந்து வருகிறவன் இந்து இல்லை, அது இஸ்லாமிய நாடு. ஆகவே வருகிறவர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் எதிர்த்தரப்புக்கு, லல்லுவுக்கு, மற்றவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதுதான் அடிப்படை. இவன் பயப்படுவானா இல்லையா? தேவையற்றவன் உள்ளே வந்து நுழைந்து அவனெல்லாம் வாக்காளர்களாக ஆகிவிட்டால் அது நல்ல சரியான தேர்வு முறையாக இருக்க முடியாது. ஆகவே தேர்தல் ஆணையம் மோடியால் நியமிக்கப்படுகிறது என்பது தேவையற்றது. அது வேறு. ஒரு சுப்ரீம் கோர்ட் சொன்னது, தேர்தல் ஆணையர் ஒருவர்
எதிர்க்கட்சி தலைவரால் மோடியால் சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதை ஒப்புக்கொள்ளவில்லை இவர். அது நியாயமாக அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். அதனால்தான் மோடி இந்த படிக்க ஆளாகிறார். நியாயமாக அப்படி நடந்தால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எப்படி மோடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லையோ அது மாதிரி தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையர்களெல்லாம் மோடியினுடைய பரிந்துரையின் பேரில் வருகிறவர்கள் என்கின்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையம் பழியை சுமந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த தப்பு நடந்தது. ஆனால் இதில் என்ன நடந்தது என்பதுதான் கேள்வி. இப்பொழுது வங்கதேசத்து முஸ்லீம்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றால் அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். இப்பொழுது கோர்ட்டும் சேர்ந்து தான் அதை கண்காணித்திருக்கிறது. சரி, அதில் இதுக்கு மேல் பேச்சில்லை. அது அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறவர்கள். தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறவர்கள். அவர்களை நீக்கிவிட முடியும் என்று நீ சொன்னால் எந்த அடிப்படையில் அவர்கள் நீக்க முடியும்? அவன் என்ன வங்கதேசத்திலிருந்து வந்திருக்கிறானா? அவன் தமிழ்நாட்டு முஸ்லீம் தானே. அவனுடைய பெயரை எப்படி நீ எடுத்து விடுவாய்? எத்தனை பேர் இருக்கிறார்கள் அங்கே? 50 லட்சம் பேர் உள்ளே நுழைகிறான் என்றால் நீங்கள் எத்தனை பேர் மொத்தம் இருக்கிறீர்கள்? உங்கள் எல்லோரையும் மொத்தமாக முஸ்லீம்களையெல்லாம் இப்போ சிறுபான்மையினருடைய அரசாங்கம் தெளிவாக சொல்கிறது. சிறுபான்மையினரை நீக்குவார்கள், அப்படி தோதுக்கு தாழ்த்தப்பட்டவர்களை நீக்குவார்கள், அப்புறம் மற்றவர்களை நீக்குவார்கள். தோதுக்கு சொல்லுகிறார்களே தவிர சிறுபான்மையினுடைய வாக்குகளை நீக்கிவிட்டால் தன்னுடைய வாக்கு வங்கி போய்விடும் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு மோடிக்கு எதிராக வாக்கு போடுகிறவர்கள் இவர்கள். ஆகவே நீக்கிவிட்டால் ஸ்டாலின் தோற்று விடுவார் என்று இந்த காரியத்தை எப்படி நீக்குவார்கள்? நீக்கிய பிறகு அந்த பட்டியல் வெளியிடப்படும். நீ அதை சரிபார்க்க மாட்டாயா? சரிபார்ப்புக்கு வருகின்ற போது எது எது விடப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம், சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மொத்த முஸ்லீம்களும் எங்களுடைய பெயர்கள் எடுக்கப்பட்டு விட்டன என்று சொன்னால் உலகமே காரி துப்பும். என்ன ஜனநாயகம் என்று அது செய்யவே முடியாது. 10 பேர் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம் என்பதை தவிர பல லட்சம் கோடி மக்களில், பல கோடி மக்களில் அதை தவிர மொத்தமாகலாம் நீக்க முடியாது. 10% பேர் என்றால் ஏறத்தாழ 70 லட்சம் சிறுபான்மையினர் வாக்குகள் நீக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பட்டியலில் 70 லட்சம் பேரை நீக்குவது என்பது மொத்தமாக நீக்கி விடுவாய். அங்கேருந்து வங்கதேசத்திலிருந்து வந்து ஆதார் கார்டு கொடு என்றால் இவன் கொடுப்பானே. ஆதார் கார்டு கொடு என்றால் நம்ம ஷேக் முகமது கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பாங்க. நான் காயல்பட்டினத்தை சேர்ந்தவன், ஆதார் கார்டு இருக்கிறது, அப்புறம் நம்ம எப்படி நீக்க முடியும்? இந்த தரத்திற்கு நாடாளுகிறவர்கள் போய்விட்டால் இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன். இதை விட இது ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒன்று தானே. வழக்கமாக நடக்கின்ற ஒன்றை வேண்டாம் என்று நீ சொன்னால் சட்டத்தை நிறுத்தி வைத்தால் புதியவன் எப்படி உள்ளே வருவான்? பழையவன் எப்படி, செத்தவன் எப்படி வெளியே போவான்? சரி, நீ ஆதார் கார்டு இருந்தால் நீ உன் பேரை நீக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. ஆதார் கார்டை கொண்டு போய் கொடு. உன்னுடைய ஆட்கள் யாரெல்லாம் விடுபட்டவர்கள் என்று ஆர்கனைஸ் செய். உலகத்திற்கு இந்த கருத்தை தெரிவி. நம்முடைய ஜனநாயகத்தை காரி துப்புவார்கள். இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சாக. உனக்கு எது செய்தாலும் மோடி பித்தலாட்டம் செய்கிறார் என்ற கருத்தை மைனாரிட்டி மக்களுக்கு உண்டாக்குவதற்கு முயலுகிறார் ஸ்டாலின். நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய சட்டத்திற்குள் அவர் கை வைக்கிறார். அவர்களுடைய சட்டம் என்பது தனித்தன்மையானது. அது இந்திய அரசியல் சாசன வரம்புக்குள் வராதது. ஏனென்றால் சரியத் சட்டம், தெரிகிறதா? சரியத் சட்டம் என்பது அவர்களுக்குள்ள தனி உரிமை, மைனாரிட்டிஸுக்கான தனி உரிமை. நான் அவர்களுடைய சரியத் சட்டத்தின்படி அவர்கள் வாழ்வதை ஆதரிக்கின்றவன் தான் நான். என்ன அவர்களுடைய வாழ்க்கை முறை அது. என்ன அவன் தலாக் சொல்லுவேன், நம்ம தலாக் சொல்வதில்லை. அதனால் அவன் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அதற்குள் நீ போய் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் அவன் ஆத்திரப்படுகிறான். ஏனென்றால் அவன் அந்த குறிப்பிட்ட வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டவன். அதில் போய் நீ எதற்கு கை வைக்கிறாய்? ஒரே முகமான சட்டம் எப்படி பல முகம் உள்ள இந்தியாவுக்கு பொருந்தும்? ஏன்னா நீ இப்படியே சொல்லி கொண்டிருந்தால் என்ன? 70 ஆண்டுகளாக இதையே சொல்லுகிறீர்கள், யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருகிறேன் என்று. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வகையான வாழ்க்கை முறையுடையவன். நான் முழு மரக்கறி உணவுக்காரன், நான் புலால் சாப்பிடுவதில்லை. சாப்பிடுகிறவன் இருக்கிறான், பன்னி அடிக்கிறவன் இருக்கிறான், மாடு அடிக்கிறவன் இருக்கிறான். எனக்கு மாட்டை பன்னியெல்லாம் அடித்து சாப்பிடுவதை பார்த்தால் பயமாக இருக்கும். இன்னும் இப்படியெல்லாம் பண்ணி, இது என்னுடைய மனப்பாங்குது. அவனை கேட்டால் அது அவனுடைய வாழ்க்கை முறை. நான் சாப்பிடாமல் இருக்கலாமே தவிர அவனை சொல்வதற்கு எந்த வேலையும். அது மாதிரி சொல்லுகிறேன். ஆகவே சும்மா இந்த சிறுபான்மை மக்களுக்கு பீதியை உண்டாக்குவதற்கு முயல்கிறார் அவர். எப்பொழுது பார்த்தால் உங்களுடைய பெயரை நீக்கி விடுவார்கள், உங்களுடைய சட்டத்தை கிழித்து விடுவார்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் போக்கி விடுவார்கள். முடிந்ததை செய்கிறார். நாம் போராடி அதை திரும்ப பெறுகிறோம். நான் சொல்கிறேன், நாம் அப்படித்தான் பெற முடியும். ஜனநாயகம் என்பது அப்படிப்பட்டது தான். ஜனநாயகம் என்பது கூடுதலான எண்ணிக்கையுடையவன் குறைவான எண்ணிக்கையுடையவனை மிதிப்பது தான் ஜனநாயகம். அது சிறந்தது என்று எவன் சொன்னான்? நான் கேட்கிறேன், அது சிறந்தது என்று எவன் சொன்னான்? கூடுதல் எண்ணிக்கையுடையவன் குறைந்த எண்ணிக்கையுடையவனை மிதிப்பான். அதுதான் ஜனநாயகம்.
அப்படி ஒரு சிறந்த ஆட்சி முறை என்றே உலகத்தில் ஒன்றும் கிடையாது. மன்னனாவது ஒரு மனிதன் சிறந்தவனாக இருந்தால் அவனை நெறிப்படுத்தி விட்டால் நாடு அப்படி பெரிய தேவசபை மாதிரி இருக்கும். புரிகிறதா? ஒரு மனிதனை நெறிப்படுத்தி விட்டால் போதும். இங்கே கொஞ்சம் பேராக இருக்கிறான், எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி, எத்தனை மந்திரி, எத்தனை சேர்மன், எத்தனை மேயர். ரொம்ப கேவலமாக போய்விட்டது நாடு. இந்த நாடு வாழ தகுதியற்ற நாடு. என்ன செய்வதுனாலாம் எனக்கெல்லாம் சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடு இருக்க வேண்டும், ஒரு குடிமகன். நம்ம வேலையை நாம் பார்த்து கொண்டு நாம் பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டு பொண்டாட்டி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு நாடு அனுமதிக்காத. அவ்வளவுக்கும் காசு, வேலை வாங்குவதற்கு காசு, படித்தால் பயனில்லை. வேலை சட்டமெல்லாம் பேருக்குத்தான் போட்டு வைக்கிறானே தவிர அந்த சட்டத்திற்குள்ளே புகுந்து எல்லாவற்றையும் செய்து விடுவான். ஆகவே நாம் சமமாக இருக்கிறோம் என்கின்ற நிலைக்கு இங்கே ஒரு வேலையும் கிடையாது. ஓகே சார். ஆகவே இது வெறுமனே ஸ்டாலின் மைனாரிட்டி மக்களை மிரட்டி வைப்பதற்காகவும் அவர்களுக்கு பெரிய பூதம் வரப்போகிறது, பூச்சாண்டி வரப்போகிறான் என்று பிள்ளைக்கு சொல்லுவது போல பூச்சாண்டி வருகிறான், மோடி தான். மோடி சரியாக ஆளுகிறார் ஆளவில்லை என்பது அரசியல் ரீதியான தனித்திறன் ஆய்வு. அதற்குள் நாம் போக வேண்டாம். இதில் என்ன தப்பு இருக்கிறது? வாக்காளர் பட்டியலை திருத்துவது என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நடைமுறை. இதில் என்ன தப்பு இருக்கிறது? தப்பு இருந்தால் ஆதார் கார்டை கொடுத்து என்னுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொல். நீ எல்லாமே வா, நானும் சேர்ந்து இயக்கம் நடத்துவோம். கோர்ட் இருக்கிறது, அதை எப்படி செய்ய முடியும்? நீ எதுக்காக வீணாக அவர்களை பயன்படுத்துகிறாய்? எல்லாவற்றையும் தடுத்தும் எல்லாம் மோடி தான் காரணம். மோடி ஒரு பூதாகரமான மனிதர், ஒரு பூதம். அந்த பூதம் நம்முடைய நாட்டை அழிக்கப் போகிறது, உங்களை அழிக்கப் போகிறது, எங்களை அழிக்கப் போகிறது. உன்னையெல்லாம் அழிக்காவிட்டால் அப்புறம் என்ன நீதி இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆட்சியாக நடத்துகிறீர்கள் நீங்கள். சாலை போட்டால் பாதி சாலை போடுவது, அப்புறம் இன்ஜின் பொறியாளர்கள் நியமிப்பது என்றால் கொள்ளையடிப்பது, எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய போலீஸ் அதிகாரி அவ்வளோதையும் நிறுத்தி வைத்து விடுவார். ஓகே சார். ஆகவே இதில் கோர்ட்டெல்லாம் அதிகப்படியாக இட் ஷுட் ஓவர் ஸ்டெப்பிங் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் ஜஸ்டிஃபைடு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற நிலைமையில். உங்ககிட்ட இருந்து நிறைய கருத்துக்களை வாங்கிக்கிட்டோம். நன்றிகள் சார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.